எனக்கு மட்டும் இப்படிலாம் ஆகுது எனக்கு புரியல. சத்தியமாக சொல்லுங்கள், ஒரு 3 மணிக்கு இப்படி உட்காந்துட்டு இந்த மாதிரி கொஷின் கேட்டு இந்த மாதிரிலாம் ஆன்சர் வந்தால் ஒரு மனுஷன் நிறைய பேர் ட்ரை பண்ணாதீங்க, வேணாம், இது ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ரெட் புக் ரெட் புக் ரெட் புக். இந்த ரூமில் யாராச்சும் என்னை பார்த்துட்டே இருக்காங்களா எப்பயுமே? ப்ரெசன்ட். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். நான் உங்கள் மேஜர். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ஹாரர் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நம்ம நிறைய ஹாரர் கோஸ்ட் சேலஞ்ச் வீடியோலாம் பண்ணியிருக்கோம். இன்னும் 1-2 தான் நம்ம விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரெட் புக் சேலஞ்ச். இதில் நிறைய நாள் பார்த்துட்டே தான் இருந்தேன். பட் ட்ரை பண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு பயம் ஓரமாக இருந்துச்சு அப்படின்றனால நான் ட்ரை பண்ணாமலே இருந்தேன். பட் இப்போது we are going to do this red book challenge video. So yeah, ஃபுல் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஜெனிஸ்டெக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க குஸ்மா அப்போ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வீடியோ பேர் லைக் கொடுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சேலஞ்சை நம்ம கரெக்டாக 3 o'clock பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா 2:59 ஆயிடுச்சு. ஏன் இது நம்ம 3 o'clock பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து விச்சஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான டைம். ஆக்சுவலாக 3 AM விச் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே வரும். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற சேலஞ்ச் மூலியமாகவும் நம்ம விச்சஸ் கிட்ட தான் பேச போகிறோம். நம்ம வந்து சோல் கிட்ட அப்படியும் பேசலாம், இல்லைனா மோஸ்ட்லி அதை இன்டர்மீடியேட் பண்ணுறது வந்து இந்த விச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ரெட் புக் சேலஞ்சுக்கு வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி வந்து நிறைய கிடையாது. பட் சேலஞ்ச் ட்ரை பண்ணி பார்த்தவங்களோட பாதிப்புகள் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் சேலஞ்ச். ஸோ யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா அவ்வளோ வார்னிங் இருந்துச்சு. இதை பற்றி நான் பார்க்கும்போதே வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணாதீங்க, வேணாம், இது ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. பண்ண போகிறோம், பண்ணலாம். Something really shocking and weird happened just now. ஃபுல் பேட்டரி சார்ஜ் போட்டுட்டு தான் கேமராவில் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக லெட்ஸ் ஸ்டார்ட் த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். பேட்டரி எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவே ஆஃப் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அதுவே இப்போதான் இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டு தான் இருந்துச்சு கேமரா. அண்ட் ஃபுல் பேட்டரி இருந்தது. என்கிட்ட ஆல்டர்னேட்டிவ் பேட்டரி இருக்குது. பேட்டரி வீணாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஓகே தான். ஏன் இதை நான் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சேலஞ்ச் வந்து சயின்ஸ் மூலியமாக மட்டும்தான் கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் சயின்ஸ், இது மூலியமாக கனெக்ட் பண்ணுற ஒரு சேலஞ்ச் இது. கரெக்டாக 3 மணி ஆச்சு. நான் வீடியோ கட் பண்ணேன், பேசினேன், ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகுது. இது எல்லாமே ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 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 பதட்டம், ஒரு பயம் வருது. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஃபீல் சம்திங் வெரி நெகட்டிவ். ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் ஆகுது எனக்கு புரியல. நான் நிறைய வீடியோ பார்த்தேன். அவங்களாம் வந்து கடைசியாக தான் கதறினாங்க. நான் வந்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ கதற வேண்டியதாக இருக்குது. நான் அவ்வளோ பேனிக் ஆனது ரீசன் ஏன் தெரியுமா? இங்கே பாருங்கள், இதில் கூட டைம் தெரியுது. டுடே அட் கரெக்டாக 3 மணி நேரம். ஸ்க்ரீன்ஷாட் கூட ஆட் பண்ணுறேன். கரெக்டாக எக்ஸாக்ட்லி 3 o'clock. ஐயோ, இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் இன்னும் பார்க்க இதெல்லாம் யோசிக்க இன்னும் பயமாகுது. ஸோ இந்த சேலஞ்சுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவை ரெட் புக். ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் கோர், அதாவது கம்ப்ளீட்டாக வந்து ரெட் கலரில் ரேப் பண்ணியிருக்க ஒரு புக். அண்ட் ஆல்சோ உள்ளே வந்து எந்த இமேஜஸும் இருக்கக்கூடாது இந்த புக்கில். நீங்கள் எந்த புக் வேணால் எடுத்துக்கலாம். ஹார்ட் கோர் ரெட் கவர் போட்டு எந்த புக் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஒரு இமேஜஸோ, ட்ராயிங்கோ, கலர்ஸோ இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்லி வந்து லெட்டர்ஸ் அண்ட் பிளாக் கலரில் இருக்கணும். மெயினாக நம்மளுக்கு தேவை ஒரு கேண்டில் ஆர் லெஸ் தேன் 4 கேண்டில். அதாவது 4 வரைக்கும் தான் இருக்கலாம், அதுக்கு மேக்ஸிமமாக இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து ஒரு வெளிச்சத்துக்கும் நம்ம வீடியோ எடுக்கிறோம், மூஞ்சிலாம் தெரியணும் அப்படின்றதுக்காக 2 கேண்டில்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கேண்டிலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெட் கலர் கேண்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ரெட் டிப்பிக்கல் ரெட் கலர் கிடைக்காதனால பிங்க்கு சரி ஒன்றா யூஸ் பண்ண முடியல, ரெட் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 2ஆக வாங்கியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ டு ஆர் கோஸ்ட் செட்டப். ஒரு கேண்டில் பற்ற வச்சாச்சு. ஸோ நான் இன்னொரு கேண்டில்லையும் லைட் பண்ணிடுறேன். ரொம்ப கேண்டில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதே வந்து கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னு தெரியல. ஓகே, இந்த கேமுக்கு ஸ்டெப்ஸுன்னு சொல்ல மாட்டாங்க, ரூல்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து நம்ம ஒன்றா பண்ணணும் அப்படின்றத தாண்டி ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் தான் ரெட் கோர் புக். அண்ட் உள்ளே வந்து இமேஜஸே இருக்கக்கூடாது, கலர்ஸே இருக்கக்கூடாது, வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கணும் அப்படின்றது. ரூல் நம்பர் 2, இந்த கேம் என்டர் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பிரிட்ஸ், பேய், கோஸ்ட், விச்சஸ் யார்கிட்டேனாலும் ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும்.
ஸோ அந்த பெர்மிஷன் தான் ஃபஸ்ட்டு வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை மூடிட்டு புக்கு மேலே இப்படி கையை வச்சுட்டு கொஷின் கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஏதோ ஒரு லெட்டர் மேலே கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடணும். ஸோ அது என்ன லெட்டர் காட்டுது அப்படின்றத கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறதுக்கு நான் ஃபோன் வச்சுருக்கேன். ஃபோனில் வந்து பக்கத்தில் உங்களுக்கு வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணுறேன். மெயின் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த லெட்டர் மேலே இப்படி கை வைக்கிறோம்ல, இந்த லெட்டர் தான் அப்படின்னு நான் படிக்கும் போது அது வந்து இந்த கொஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை பாசிட்டிவான சைனாக இருக்கணும். வேர்டு வந்து இப்போது எஸ்ன்னு இருக்கலாம், யூ கேன், அந்த மாதிரி ரிலேட்டபிளாக இருக்கும். கொஷனுக்கு ரிலேட்டபிளாகவே இல்லை அப்படின்னா திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அந்த கொஷனை கேட்கணும். ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே நம்ம கேட்குற கொஷனுக்கு ரெலவெண்ட்டான ஆன்சர்ஸ் வரல அப்படின்னா கோஸ்ட் அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண விருப்பப்படலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கொஷின் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஷின் பண்ண நம்ம கேட்க ஸ்டார்ட் பண்ணணும். லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஏன் அடுத்த பேட்டரி ஃபுல் சார்ஜ் இருந்துச்சு, இப்போ அதுவுமே வந்து எல்லோ கலரில் காட்டுது. அந்த பேட்டரியுமே வந்து இது புது பேட்டரி, இதில் சார்ஜ் இருந்துச்சுன்னா இதை போட்டேன், இதுவுமே வந்து கேமராவே வீணாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாட் அ வெரி குட் சைன். அப்பா ஒரு 15 நிமிஷம் கூட ஆகலை இந்த சேலஞ்ச் எடுக்கலான்னு சொல்லி. கேமராவே வீணாயிடுச்சா, பேட்டரிலாம் போகுதா, ஏன் சார்ஜ் நிற்க மாட்டுது, என்ன நடக்குதுன்னே புரியல. இல்லை இது வேற விகாரமாக எரிஞ்சு தொலையுது. வேறு வழியே இல்லாமல் என்னோடய ஃபோனில் தான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இஃப் இன்கேஸ் நம்ம க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா டேபில் இருக்கிற கேமராவில் என்ன தேருதோ அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இது ரொம்ப இழுக்க பயம் வந்து அதிகமாகிட்டே போகுது. எப்படா அதை முடிச்சுட்டு போயிட்டு படுப்போம் அப்படின்னு இருக்கு. ரெட் புக். நான் இந்த கேம்குள்ளே என்டர் ஆகலாமா? மோஸ்ட் அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை படித்து காமிக்கிறேன். observed that most negotiations. இன்னும் ஒரு வாட்டி இல்லைனா ஒரு 2 வாட்டி கேட்டுக்கலாம், அப்போ தான் வந்து ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட உள்ளே போக முடியும். ரெட் புக். நான் இந்த கேம்குள்ளே என்டர் ஆகலாமா? ஜஸ்ட். ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட், ஜஸ்ட் இது எதுவுமே நெகட்டிவாக எதுவுமே இல்லை. ஸோ இந்த கேம்குள்ளே அது என்டர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்துருச்சு. Now let's start our game. Red book. Are you available in this room? Mysteriously. Full sentence படிக்கிறேன். Mysteriously disconnect 5 minutes. சத்தியமாக சொல்லுங்கள், ஒரு 3 மணிக்கு இப்படி உக்காந்துட்டு இந்த மாதிரி கொஷின் கேட்டு இந்த மாதிரிலாம் ஆன்சர் வந்தால் ஒரு மனுஷன். ரெட் புக். நீ என்னை எதையாவது ரெட் புக் நீ என்னை ஏதாவது பண்ணுவியா? எம்டி ஸ்பேஸ். இது ஒரு வீடியோஸ்லாம் ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ்லாம் வந்துச்சு. அந்த பொண்ணு கொடுத்த எக்ஸ்ப்ரெஷனு எம்டி அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இது ரொம்ப டேஞ்சரஸாக, ஏன்னா அவங்க பேசுனது புரியல எனக்கு. அது இந்த மாதிரி எம்டி வந்தால் தான் டேஞ்சரஸாக என்னன்னு கூட எனக்கு இப்போ தெரியல. அதை மட்டும் நான் ஃபோனில் பார்த்துட்டு வந்துடுறேன். When we are playing Red Book Horror Challenge, when the page is empty or blank, when we touch the word, what does that mean? பயத்தில் இங்கிலீஷும் வந்து தொலைய மாட்டுது, இல்லை நார்மலாக பேசவே வர மாட்டுது எனக்கு. இட் மீன்ஸ் இல்லைனா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு அதை சொல்லுதாமா. நான் கேட்ட கொஸ்டின் என்னை வந்து ஏதாவது பண்ணிடுவேன்னு கேட்டேன், சொல்ல முடியாதுன்னா அப்போ நீ என்ன வேணா பண்ணுவேன்ற மீன் பண்ணுறியான்னு. காய்ஸ், ஸ்டார்டிங்லேருந்து ஒன்றுமே வந்து கரெக்டாக வர மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு என்னவோ ரொம்ப 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 பயமாக இருக்குது. 3rd கொஷின். ரெட் புக் நீ என் கூட வந்து பேசவோ இல்லை ஏதாவது சொல்லவோ ட்ரை பண்ணுறியா? எம்டி ஸ்பேஸ். இந்த புக்கில் ஏன் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது? எங்கேருந்துடா எம்டி ஸ்பேஸ் வரீங்க? புக்கு ஃபுல்லாக எழுதியிருக்கு, கரெக்டாக நான் வைக்கிற கையில் மட்டும் எம்டி ஸ்பேஸ். அப்புறம் அது எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லுது, எனக்கு புரியல. திருப்பி அதே கொஷின் கேட்குறேன். ரெட் புக் நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுறியா? ஆக்சுவலாக இப்படி வச்சுருக்கேன், இதில் கிரெடிட்டும் இருக்குது, டஸ் அப்படின்ற வேர்டு ரெண்டு வேர்டு சேர்த்தாப்பில் வருது.
ஸோ இப்போ வந்து அது என்கிட்ட ஏதாவது சொல்ல ட்ரை பண்ண தான் நினைக்கிறேன். டஸ். ஆமாம், டஸ், டஸ், டூ, இதெல்லாம் ஒரே வார்த்தை தானே. சரி, ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது. அப்போ அது என்னன்னு கேட்போம். ரெட் புக், ரெட் புக், ரெட் புக். இந்த ரூமில் இருக்க அந்த ஸ்பிரிட் வந்து கொல்லப்பட்டுச்சா? லைக்கா? லைக்னா இந்த ரூம் நீ என்ன சொல்லியிருக்கணும்? நெகட்டிவாக அதை ஆன்சர் பண்ணியிருந்தா இந்த ரூமில் யாரும் இல்லைன்னு நினச்சிருப்பேன். லைக்னா என்ன மீனிங்கு? ரெட் புக். ஐயோ, அந்த லைக்கு ஃபோட்டோ எடுக்குமா? பயத்துலலாம் மறக்குது. ரெட் புக், ரெட் புக், ரெட் புக். இந்த ரூமில் இருக்க அந்த ஸ்பிரிட் வந்து கொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அது இந்த ரூமை விட்டு போகுமா போகாதா? கோ ஸ்ட்ரெயிட். கோ ஸ்ட்ரெயிட். போயிடும். ஓகே ஓகே ஓகே, இது பாசிட்டிவ். கோ ஸ்ட்ரெயிட். ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் அப்படி அர்த்தம். ஷப்பா. ஓகே, வேறு மாதிரி கொஷின் கேட்போம். ரெட் புக், ரெட் புக், ரெட் புக். ஷுட் ஐ பி ஸ்கேர்ட் ஆஃப் யூ? இங்கிலீஷில் தமிழ்னு மாற்றி மாற்றி கேட்குறேன். ரெட் புக், ரெட் புக், ரெட் புக். உன்னை பார்த்து நான் பயப்படணுமா? வில் நாட். லைட்டாக இப்படி பாசிட்டிவாக வந்துச்சு அப்படி வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ரெட் புக், ரெட் புக், ரெட் புக். இந்த ரூமில் யாராச்சும் என்னை பார்த்துட்டே இருக்காங்களா எப்பயுமே? ப்ரெசண்ட். எனக்கு என்னவோ ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. நம்ம கேட்குற கொஷனுக்கு எங்கேயுமே ஒரு தடுமாற்றமே இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து அதுக்கிட்ட இந்த ஆன்சர்ஸ் வாங்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. அது எப்படி நம்மளால் கரெக்ட் ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியும்? ஒரு 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 தப்பான ஆன்சரோ இல்லை ரெலவெண்ட்டே இல்லாத ஒரு ஆன்சரோ, எம்டி ஸ்பேஸ், அந்த கேம் ரூல்ஸில் இருக்க எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம், எல்லாமே கரெக்டாக நடக்குது. இதுக்கு நான் கண்டிப்பாக பயந்து தான் ஆகணும். ஒன்றுத்துக்கு அதை ஒழுங்காக ஆன்சர் பண்ணால் கூட போதும். ரெட் புக், ரெட் புக், ரெட் புக். இந்த கேம் நான் விளையாடுறதுனால எனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? மே. எனக்கு தெரிஞ்சு இதை நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப இதுவாக இருக்குது. எனக்கு அந்த பயத்தை எப்படி சொல்லணும்னு தெரில. பட் ஐ திங்க் ஐ ஹாவ் டு ஸ்டாப் திஸ். பெர்மிஷன் கேட்டு இதை லீவ் பண்ணுறது தான் நல்லது. பெர்மிஷன் கேட்கறதுக்கு முன்னாடி ஃபியூச்சரிஸ்டிக்கல் கொஷின் ஒன்று கேட்டுக்கலாம். ரெட் புக், ரெட் புக், ரெட் புக். இந்த கேமை நான் எண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீ என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், கரெக்டாக? லாட். டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், லாட். அது நம்மளை ஃப்யூச்சரில் எதுவும் பண்ணாது. பட் இங்கே தான் அது இருக்கிற மாதிரி காட்டுது. ஆல்சோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அது கூட நம்ம எவ்வளோ நேரம் விளாட்றோமோ அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த கொஷின்ஸ் கேட்டு அதை ஆன்சர் பண்ண அந்த ஸ்பிரிட் கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதில் எப்போ வந்து நம்ம பயப்பட ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு மாதிரி ப்ராப்பராக ஆன்சர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கும் போது நம்ம கேம் எண்ட் பண்ண கேட்கும் போது அது நம்மளை இந்த கேமை விட்டு வெளியில் விடலை அப்படின்னா தான் நம்ம இன்னும் ரொம்ப பயப்படணும். ஆன்சர்ஸ் வரத்துக்கும் தாண்டி ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் அதுதான். ஆல்சோ நம்மளோட ஃபைனல் ரூல் என்ன அப்படின்னா, இந்த கேமை அதை எண்ட் பண்ண விடும் போது தான் நம்மளால் வெளில வர முடியும். 5 வாட்டி 10 வாட்டி ஃபஸ்ட்டு டைமே அதை வெளில விட்டுருச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் அப்படி இல்லை அப்படின்னா அது எப்போ விடுதோ அது வரைக்கும் நம்ம அந்த கேம் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கி கேம் விளையாண்டு அதுக்கப்புறம் தான் வெளில வர முடியும். ஃபஸ்ட் வாட்டி கேட்கலாம், விடல அப்படின்னா 3 டைம்ஸ் கேட்டு திருப்பி 2 கொஷின் கேட்டு அது கூட கேம் விளையாண்டு திருப்பி கேட்கணும். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்டோம், அதனால் ஸ்டாப் பண்ணிடலாம். ரெட் புக், ரெட் புக், ரெட் புக். ஷால் ஐ லீவ் திஸ் கேம்? ரெப் ஃபீஸ் மீனிங் தெரில, செக் பண்ணிக்கிறேன். ரெப் ஃப்ளைஸ் அப்படின்னா ஏதோ ஒரு வகை, ஃப்ளைஸோட வகையில் ஏதோ ஒன்று, விச் மீன்ஸ் இது நம்ம கேட்ட கொஷனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆன்சர். ஸோ இது வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி தான் ஃபஸ்ட் வந்து கேட்கணும். இது கேம் எப்படி ட்ராக் பண்ணுறது பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு விளையாட பிடிச்சிருச்சு அப்படின்னா இப்படி தான் பண்ணும் அப்படின்னு. ஆனால் நான் ஓவர் திங்க் பண்ணுறேன், பயப்படணும். இதில் இந்த மாதிரி விஷயத்தெலாம் பயந்தான் ஆகணும். ரெட் புக், ரெட் புக், ரெட் புக். இந்த கேமை விட்டு வெளியில் போகலாமா? வெல்த். கரெக்டான ஆன்சர் கிடைக்கல. செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ரெட் புக், ரெட் புக், ரெட் புக்.
நான் இந்த கேமை விட்டு வெளியில் போகலாமா? மோஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டோம்ல கொஷின், வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ த மோஸ்ட் நெகோசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி எடுத்த ஃபோட்டோ. அண்ட் இப்போவும் சேம் பிளேஸில் நான் கை வச்சுருக்கேன். சேம் எக்ஸாக்ட் வேர்டில். இது சந்தோஷப்படணுமா இல்லை பயப்படணுமா? சேம் எக்ஸாக்ட் வேர்டில் கை வச்சுருக்கோம் அப்படின்னா, ஏன்னா இது 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 கேட்டு தான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும். இப்போது அதே காமிக்குது, அதே வேர்டை திருப்பி காட்டுது. இது கோஇன்சிடென்ஸா இல்லைனா? நான் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டேன் அதே வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து எப்படி, ஏன்னா எல்லா டைமும் வேறு பேஜஸ் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. அதே வார்த்தையில் கை வைக்கிறோம் அப்படின்னா எப்படி ரிப்பீட் ஆகும் அந்த இது? ஏதோ ஒன்று ஏதோ கூட இருந்து நம்மகிட்ட ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்க ஏதோ கூட இருக்க மாதிரியே இருக்குல்ல. ஏதோ ஒன்று நம்மளை மோஸ்ட் நெகோசியேஷன்ஸ். ஸோ விடுவேன் அப்படின்னு தான் சொல்லுது. இன்னொரு வாட்டி கேட்டுடலாம். ரெட் புக் அந்த கேமை விட்டு வெளியில் போகலாமா? எக்ஸப்ஷனலி கரெக்டான மீனிங் என்னதுன்னு இருக்கும் பார்த்துக்கிறேன். அன்யூஷுவல் அன்குட்டா? வெரி அன்யூஷுவலி குட், வெரி அன்யூஷுவல். ஸோ இப்போ நம்ம கேமை விட்டு வெளில போகிறதுக்கு இது பெர்மிஷன் கொடுக்கல. பெர்மிஷன் நம்ம வெளில போனோம் அப்படின்னா நம்ம ரூமில் ஒரு வேலை ஸ்பிரிட் இருக்கோ என்னமோ அது நம்ம கூடியே இருக்கும். அப்படி தான் போட்டுருந்துச்சு. சொல்லலை, இது ஒரு மாதிரி சைக்கோத்தனமான இது ஒரு கேமு. அதனால இது விளையாடுறதுக்கு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அது வந்து விளையாடுன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. விளையாண்டுட்டு நம்ம இது இழுத்துட்டே இருக்கணும். இது எவ்வளோ நேரம் அதை நம்ம பண்ண முடியும்? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை விட்டு போய் தானே ஆகணும். அதுக்கிட்ட திருப்பி ஒரு கொஷின் கேட்கணும். ரெட் புக் என்கிட்ட ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுறேன், நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? ஆன்சர்ஸ். எனக்கு போக செமையாக பயம் ஆகுது. பைத்தியக்காரத்தனமாக ஒரு 3 மணிக்கு கொஷின் பேய்கிட்ட கேட்டு அது இந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் பயமாக தான் இருக்கும். ரெட் புக் ஃப்யூச்சரில் நான் ஆசைப்படுற மாதிரி என் லைஃப் இருக்குமா? இருக்கும். தேங்க்யூ. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பிரிட் நம்ம கூட ஆன்சர் பண்ணுறது வந்து பாசிட்டிவ் ஏதோ ஒன்று. இது ஒரு இது கூட பேசணும் அப்படின்னு நினைக்கும். நம்ம 2 கொஷின் கேட்டோம். இப்போ வந்து வெளில போகலாமான்னு கேட்டு பார்க்கலாம். ப்ளீஸ், சத்தியமாக சொல்கிறேன், நீ எனக்கு பாசிட்டிவாக நல்ல ஆன்சர்லாம் சொல்கிற, என்னை பயம்படுத்துகிற, நீ பேய் தான், நான் மனுஷன் தான், தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ். இந்த கேமை விட்டு வெளில போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். ரொம்ப நேரமாக இது பண்ணிட்டுருக்கேன் ப்ளீஸ், பயமாக இருக்குது. ஓகே, ரெட் புக் இந்த கேமை விட்டு நான் வெளில போகலாமா? குட். இது வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸில் மெயினான வார்த்தை வந்து குட் தான். குட் வைப்ஸ், குட் ஹோம்ஸ் ஃபார் மணி. சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் குட் ஹோம்ஸ் ஃபார் மணின்னு வந்துச்சு. அப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாசிட்டிவ் வேர்ட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் புக் வந்து இந்த வார்த்தை தான். உண்மையாகவே ஏதோ பெருசாக ஒரு விஷயத்தை முடிச்ச மாதிரி இருக்குது. ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்ட். அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது ஒரு மாதிரி இந்த நைட்டு, இந்த டிம் லைட்டு, ஒரு கெட்ட ஒரு பேடான கேம் விளையாடுறது, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, இதெல்லாம் வந்து ப்ளீஸ் டூ நாட் ட்ரை திஸ் அட் ஹோம். கையில் இந்த புக்கோட இந்த கவரோடதுவா, எங்கேருந்து அந்த ரத்தக்கரை அப்படின்னு நினச்சேன். ரத்தக்கரை மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு. எப்படி ரத்தக்கரை கையில் வந்திருக்கு அப்படின்னு வச்சுட்டேன். அவர் சேலஞ்ச் இஸ் ஓவர். கேண்டிலுமே ரொம்பவே மெல்ட் ஆகிடுச்சு. நார்மல் ஃபார்முக்கு போயிடலாமா? ஆஃப் ஆக மாட்டேற. கேண்டில் ஆஃப் பண்ணதுக்கு அப்படியே ரூம் ஃபுல்லாக எப்படி புகை மூட்டமாக இருக்குது பாருங்களேன். இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு லைட்டை போடுறேன், அப்படியே புகை மூட்டமாக இருக்கிறது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு தேவலோகத்தில் வந்து இருக்கிற மாதிரி. அப்படி ஒரு கேண்டில் தான் ஆஃப் பண்ணேன், அதுக்கு என்னடா இவ்வளோ புகை வந்திருக்கு? வித்தியாசமாக நடக்குதா இல்லை நான் வித்தியாசமாக யோசிக்கிறேன்னா எனக்கு தெரியல. ஆனால் இந்த டைமுக்கு எனக்கு எல்லாமே வந்து நான் யோசிக்கிறதுலாம் கரெக்டுன்னு தோணுது.
தயவு செஞ்சு யாரும் வீட்டிலலாம் இதை ட்ரை பண்ணி இதெல்லாம் நான் என்கரேஜே பண்ண மாட்டேன். அதனால தான் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்களாம் இதை பண்ணக்கூடாது, இதெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை, எவ்வளோ வந்து ஒரு 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 மாதிரி ஒரு பயத்தோட பண்ணுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். பட் ஸ்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது சேலஞ்ச் ஐடியாஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். டக்குன்னுலாம் போட மாட்டேன், உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். எப்போ நான் ரெடியாக இருக்கணும் போட்டுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வீடியோக்கு ஒரு பெல்லைக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக ஷேர் பண்ணி ஜெனி வந்து ரெட் புக் சேலஞ்ச் பண்ணாது பாரு அப்படின்ட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பாய் பாய்.